அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மார்ச் 18ஆம் தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க, தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய குறிப்பாக டிஎன்பிசி தேர்வுகளில் அரசியலமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கிய வினாவாக இருக்கலாம். பாருங்க, இதனுடைய நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க தமிழக சட்டமன்ற பேரவையில் தமிழகத்தினுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்களை எதிர்த்து எதிர்க்கட்சியின் துணைத் தலைவரான ஆர்பி உதயகுமார் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். சரிங்களா? அந்த தீர்மானம் பாருங்க, தமிழக சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பிற்கு உட்படுத்தப்பட்டது. இதற்கு பாருங்க, அந்த தீர்மானத்தை ஆதரித்து 63 உறுப்பினர்களும் அந்த தீர்மானத்தை எதிர்த்து 154 உறுப்பினர்களும் வாக்களித்தார்கள். அப்பாவிற்கு ஆதரவாக 154 உறுப்பினர்கள் வாக்களித்ததால் அவர் வெற்றி பெற்று மீண்டும் சபாநாயகராக தொடர்கிறார். சரிங்களா? அப்ப கேள்வி பாருங்க, தமிழக சட்டமன்ற பேரவையில் ஒரு உறுப்பினர் கொண்டு வந்த தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவு இருக்க வேண்டும்? பாருங்க, பேரவை விதி 72 படி எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கணும் அப்படின்னா 35 உறுப்பினர்களின் ஆதரவு இருக்க வேண்டும். சரிங்களா? அப்ப அரசியலமைப்பில் சபாநாயகர், துணை சபாநாயகர், அவருடைய அதிகாரங்கள் என்ன, தமிழகத்துடைய முதல் சபாநாயகர், தற்போதைய சபாநாயகர் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு போயிடணும். சரிங்களா? சரி, அடுத்து இரண்டாவது கேள்வி வாங்கினேன். ஸோ இரண்டாவது கேள்வி பாருங்க, பின்வரும் எந்த நூலை பாதுகாப்பதற்காக மத்திய கலாச்சார அமைச்சகம் ஒரு விரிவான முயற்சியை துவங்கி உள்ளது அப்படின்னா கம்ப ராமாயணம். பாருங்க, கீழே பாருங்க, மத்திய அரசினுடைய கலாச்சார அமைச்சகத்தினுடைய தென்மண்டல கலாச்சார மையம் கம்ப ராமாயணத்தை பாதுகாப்பதற்காகவும் அதனுடைய கருத்துக்களை பரப்புவதற்காகவும் ஒரு விரிவான முயற்சியை மேற்கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாராளுமன்ற விவாதத்தின் போது அந்த துறையினுடைய அமைச்சர் பதில் வழங்கி இருக்கிறார். ஸோ இதுவும் பாருங்க, தமிழகத்தினுடைய அது குறிப்பாக டிஎன்பிசி தேர்வுகளில் யூனிட் 6 சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய வினாவாக அமைகிறது. சரி, அடுத்த கேள்வி வாங்க. புவியியல் ஜியோகிராஃபி சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய கேள்வி, வரட்டாறு நீர்த்தேக்கம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பாருங்க, தமிழக செய்தி குறிப்பில் வரட்டாறு நீர்த்தேக்கத்திலிருந்து அந்த பகுதியுடைய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்படுகிறது அப்படின்னு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. சரிங்களா? ஸோ நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேண்டாம். இந்த நீர்த்தேக்கம் அல்லது வரட்டாறு எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னா தர்மபுரி மாவட்டம். சரிங்களா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. பின்வரும் எந்த திட்டம் நிதி உள்ளடக்கம், பாருங்க, ஃபினான்சியல் இன்க்ளூஷன், சரிங்களா, அதற்கான தேசிய இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. குறிப்பா பாருங்க, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொன்னாலேவும் பேங்க் அக்கவுண்ட், வங்கி கணக்குகளுக்கான திட்டம் கிடையாது. வங்கி கணக்குகளுக்கான திட்டம் தான், ஆனால் அதனுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்றது ஃபினான்சியல் இன்க்ளூஷன். மறந்துடக்கூடாது. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இந்த திட்டம் பாருங்க, ஆகஸ்ட் 28 2014ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம். வங்கி கணக்குகள் மூலமாக நிதி சேவையை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் வழங்குவதை இத்திட்டமானது நோக்கமாக கொண்டிருக்கிறது. தற்போதைய சமீபத்திய செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக 55.02 கோடி மக்களுக்கு ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். சரிங்களா? ஸோ கவனமாக பார்க்கணும். ஸ்கீம் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கிய வினா, பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய வினாவாக இது அமைகிறது. சரி, அடுத்த கேள்வி வாங்க. உதான் திட்டம், ஒன் செகண்ட் ஸ்கீம் தான். உதான் திட்டம் பின்வரும் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2017. அப்போ உதான் திட்டம் என்றால் என்ன? பாருங்க, உதான் திட்டத்தின் கீழ் பாருங்க, அடுத்த 10 ஆண்டுகளில் 120 புதிய விமானங்கள்
இந்தியா முழுவதும் உருவாக்கப்படும். பாருங்க, இந்த திட்டத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. பாருங்க, நீங்க சூரரை போற்று படம் பார்த்திருப்பீங்க. அப்ப அதன்படி பாருங்க, உதான் திட்டம் என்பது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகரங்களுக்கும் எளிய மக்கள் வேகமாக பயணம் செய்வதற்கான விமான நிலையங்கள் மற்றும் விமான போக்குவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய விமான நிலையங்களை உருவாக்கக்கூடிய திட்டம். சரிங்களா? அப்ப ஏப்ரல் 27, 2017 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஸோ இதையும் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி பாருங்க, பின்வரும் எந்த ஆண்டு ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம்? பாருங்க, த நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம். இது ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு, நான் டிஸ்கஷன்ல சொல்றேன். பாருங்க, என்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம் மத்திய அரசால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2010 சரிங்களா? இப்ப கீழே வாங்கலாம். ஏப்ரல் 1, 2010 இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. பாருங்க, பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்காக. சரிங்களா? பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடி ஸ்கீமை மத்திய அரசு 2010 அறிமுகப்படுத்தியது. பாருங்க, ஆண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்கிற அடிப்படையில் மானிய தொகை விவசாயியுடைய வங்கி கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இந்த என்பிஎஸ் ஸ்கீம் கீழே பாருங்க, உர நிறுவனங்கள் சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களை அடிப்படையாக கொண்டு உர நிறுவனங்களேவும் நியாயமான விலையை நிர்ணயித்துக் கொள்ளலாம். சரிங்களா? அப்ப இந்த திட்டத்தின்படி பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கு அரசு விலை நிர்ணயம் செய்யாது, சந்தையினுடைய நிகழ்வுகள் அடிப்படையில் உர நிறுவனங்களே விலையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அப்ப விவசாயிகளுக்கான மானிய தொகை அரசால் அவர்களுக்கு நேரடியாக வழங்கப்படுகிறது. நியூட்ரிஷன் பேஸ்டு சப்சிடி ஸ்கீம் விவசாயிகளுக்கான மிக முக்கிய திட்டம். இந்த திட்டமும் பாராளுமன்ற விவாதத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. கவனமா நோட் பண்ணிருங்க. அடுத்த கேள்வி வாங்க. பின்வரும் கூற்றுகளில் எது தவறு? சரிங்களா? பாருங்க, சந்திராயன் 1 2008 அனுப்பப்பட்டது, கரெக்ட். சந்திராயன் 2 2019, சந்திராயன் 3 2023, சந்திராயன் 4 2030 அல்ல 2027. சந்திராயன் 4 2027 விண்ணில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தலைவர் அறிவித்திருக்கிறார். சரிங்களா? அப்ப கீழே வாங்க. இந்த சந்திராயன் மிக முக்கியமானது. நிலவை ஆய்வு செய்வதற்காக இந்திய அரசினுடைய மிக முக்கியமான திட்டம். சந்திராயன் 1 2008 சந்திராயன் 2 2019 அதேமாதிரி சந்திராயன் 3 பாருங்க, 2023 ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தை அடைந்த முதல் நாடு என்கிற பெருமையை இந்தியாவிற்கு பெற்றுக் கொடுத்தது. அப்ப நிலவின் தென் துருவத்தில் விக்ரம் லேண்டரை வெற்றிகரமாக தரை இறக்கியது. சந்திராயன் 4 2027 அனுப்பப்படும். அதேமாதிரி பாருங்க, மத்திய அரசு சந்திராயன் 5 திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. இப்ப இந்த சந்திராயன் 5 திட்டம் பாருங்க, ஜப்பானுடன் இணைந்து இந்தியா செயல்படுத்த போகிறது. பாருங்க, இந்த சந்திராயன் 5 மூலமாக நிலவின் முழுமையான ஆராய்ச்சி, ஒட்டுமொத்த நிலவையும் ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோ அமைப்பு ஜப்பானோடு இணைந்து சந்திராயன் 5 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக அனுப்பும். இந்த சந்திராயன் 5க்கான ஆண்டு தேதி இன்னும் குறிப்பிடப்படவில்லை. சரிங்களா? அப்ப பாருங்க, அடுத்த 10 ஆண்டுகள்ல சந்திராயன் 5, சந்திராயன் 6 வெற்றிகரமாக இந்தியா விண்ணில் செலுத்தும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஸோ கவனமாக ஒவ்வொன்றும் நோட் பண்ணிடணும். ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி வந்தது, விண்வெளித்துறையில் பல்வேறு செய்திகள் தொடர்ச்சியாக நடப்பு நிகழ்வுகளில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி, வருணா கப்பல் படை கூட்டு பயிற்சி இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து மேற்கொள்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பிரான்ஸ் நாட்டோடு இணைந்து மேற்கொள்கிறது. வருணா நேவல் எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் பிரான்ஸ். இப்போ கீழே பாருங்க, இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே
நேவல் எக்ஸசைஸ் மார்ச் 19 22 தேதி வரை நடைபெறுகிறது. சரிங்களா? கப்பல் படை முயற்சி 2 நாடுகளுடைய கப்பல் மற்றும் விமானங்கள் இப்போர் பயிற்சியில் வெற்றிகரமாக ஈடுபட போகிறது. இது பாருங்க 23வது வருணா வார் எக்ஸசைஸியா. ஏன்னா 2001 ஆண்டு தொடங்கப்பட்டது. 2001 ஆண்டிலிருந்து தற்போது நடைபெறக்கூடிய 2025 ஆண்டு நடைபெறக்கூடிய வருணா நேவல் எக்ஸசைஸ் 23வது கப்பல் படை கூட்டு பயிற்சி. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. பாருங்க, இளையராஜா தனது முதலாவது மேற்கத்திய செவ்வியல் சிம்போனியான வேலியண்டை எந்த இசைக்குழுவோடு இணைந்து நடத்தினார்? பாருங்க, ராயல் பில்ஹர்மோனிக் இசைக்குழு. சரிங்களா? பாருங்க, இதுல சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவிலிருந்து ஆசியாவிலிருந்து, நீங்க இந்தியாவிலிருந்து ஃபர்ஸ்ட் நாளும் கரெக்டு, ஆசியாவிலிருந்து ஃபர்ஸ்ட் நாளும் கரெக்டு. இந்திய திரைப்படத்துறையை சேர்ந்த ஒருவர் லண்டனில் மேற்கத்திய பாரம்பரிய சிம்போனியை வழங்குவது இதுவே முதல் முறை. மார்ச் 8, 2025 இதை வெற்றிகரமாக லண்டனில் இளையராஜா நடத்தி இருக்கிறார். சிம்போனியுடைய பேர் பாருங்க, வேலியன்ட். சரிங்களா? கவனமா நோட் பண்ணிடணும். அடுத்து 10வது கேள்வி வாங்கின. நாடாளுமன்ற நடவடிக்கைகளை செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் மொழிபெயர்ப்பிற்கான முயற்சி எது? பாருங்க, சன்சத் பாசினி. பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில். குறிப்பா பாருங்க, ஆர்டிகல் 120 என்ன சொல்லும்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய தாய்மொழியில் அவை தலைவருடைய அனுமதியோடு, அவையை நடத்தக்கூடிய அலுவலரின் அனுமதியோடு அவர் தாய்மொழியில் உரையாற்றிக் கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம், அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளலாம். சரிங்களா? இதே மாதிரி மற்ற மொழிகளில் நடக்கக்கூடிய விவரங்களை அவர் தனது தாய்மொழியில் கேட்பதற்கும் அனுமதி வழங்கப்படலாம். சரிங்களா? ஸோ அதற்கான மொழிபெயர்ப்பு அமைப்பாக இந்த சன்சத் பாசினி உருவாக்கப்படுகிறது. ஸோ கவனமாக பார்க்கணும். எல்லா நடவடிக்கைகளும் இந்த சன்சத் பாசினியின் கீழ் பாருங்க, செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு, விவாதங்கள், ஆவணங்கள் எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டு அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினரின் மொழியில் வழங்கப்படுவதற்கான முயற்சியாக இது மேற்கொள்ளப்படுகிறது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. சுனிதா வில்லியம்ஸ். பாருங்க, சமீபத்திய செய்திகளில் மிக முக்கியமாக இடம்பெற்றிருந்த சுனிதா வில்லியம்ஸ் முதலாக எந்த ஆண்டு விண்வெளி நிலையத்திற்கு சென்றார்? 2006 ஆண்டு. சரிங்களா? முதலாக 2016. அமெரிக்காவுடைய ஒகாயோ மாகாணத்தை சார்ந்தவர். தந்தை பாருங்க, இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட தீபக் பாண்டியா. தாய் பொறுத்த வரைக்கும் ஸ்லோவேனியாவை சேர்ந்த உர்சுலின் போனி. 2 பேருக்கும் மகளாக பிறந்தவர். பொறியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். 1998 நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்வெளி வீராங்கனையாக பயிற்சி மேற்கொண்டவர். முதலாக டிசம்பர் 9, 2006 விண்வெளிக்கு சென்றிருக்கிறார். 2வது முறை 2012, 3வது முறை ஜூன் 2024. சுனிதா வில்லியம்ஸிற்கு மிக சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 4 வெவ்வேறு விண்கலங்களில் பயணம் செய்த நபர் என்கிற பெருமையை பெறுகிறார். ஸ்போஸ் செட்டில், ஜோயூஸ், போயிங், ஸ்டார்லைன், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸினுடைய க்ரூ டிராகன் என்கிற 4 வெவ்வேறு விண்கலங்களில் பயணம் செய்திருக்கக்கூடிய வீராங்கனை, மறந்துடக்கூடாது. சரிங்களா? பாருங்க, இவர் விண்வெளிக்கு போகும்போது இந்தியாவை குறிக்கும் விதமாக இந்தியாவுடைய சமோசாவையும் ஸ்லோவேனியாவுடைய அந்த நாட்டின் கொடியையும் விண்வெளிக்கு எடுத்து சென்றிருக்கிறார். ஸோ கவனமாக நோட் பண்ணிடுங்க. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. மிக நீண்ட நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்த பெண்மணி என்ற சாதனையை படைத்தவர் யார்? பாருங்க, நீங்க பாருங்க, சுனிதா வில்லியம்ஸ் ஆன்சரா போட்டு வச்சிடாதீங்க. த கிறிஸ்டினா கோச் அவர்கள் மிக நீண்ட நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்த பெண்மணி. சரி, கீழே வாங்கலாம். விண்வெளியில் 320 நாட்கள் தொடர்ச்சியாக வாழ்ந்த பெண்மணி என்கிற சாதனை கிறிஸ்டினா கோச் அவர்களுக்கு உண்டு. பாருங்க, ஆண் பொறுத்த வரைக்கும் விண்வெளி வீரர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த வலேரி பாலியாக்கோ
தொடர்ச்சியாக 437 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருக்கிறார். விண்வெளியில் அதிக நாள் வாழ்ந்தவர். இவங்க 2 பேருமே பாருங்க, இந்த வலேரி மற்றும் கோச் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு முறை போயிட்டு வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 437 நாட்கள், அதற்கடுத்து 328. விண்வெளியில் இருந்த மொத்த நாட்களை கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 1111 நாட்களோடு இந்த வோலக் கொனோகென்கோ அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். சரிங்களா? தொடர்ச்சியாக ஒரு முறையில் அதிக காலம் தங்கியவர்கள் வலேரி மற்றும் கோச் அவர்கள். அவங்க போயிட்டு வந்ததில் டோட்டல் டேஸை நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா அதில் அதிகமான நாட்கள் வரும்போது இந்த வோலக் அவர்கள் இடம்பெறுகிறார். கவனமாக நோட் பண்ணிடணும். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. உலகில் முதல் விண்வெளி நிலையத்தை உருவாக்கிய நாடு எது? முதல் விண்வெளி நிலையத்தை உருவாக்கிய நாடு ரஷ்யா. சரிங்களா? கீழே வாங்க, தகவல் படிங்க. 1971 ஏப்ரல் 19 ஏவப்பட்ட இந்த சோவியத் யூனியனுடைய சல்யூட் 1 உலகின் முதல் விண்வெளி நிலையம். அதற்கடுத்து 73 அமெரிக்கா ஸ்கை லேப் என்கிற விண்வெளி நிலையத்தை உருவாக்கி இருக்கிறது. அதுக்கப்புறம் 2011 பாருங்க, தியாங்காங் சீனாவினுடைய விண்வெளி மையம். அதுக்கடுத்து பாருங்க, நாசா வந்து பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு நாடுகளோடு இணைந்து ISS என்கிற சர்வதேச விண்வெளி மையத்தை விண்வெளியில் உருவாக்கி இருக்கிறது. பாருங்க, 2035 ஆண்டிற்குள் இந்தியா பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் என்கிற சர்வதேச விண்வெளி மையத்தை உருவாக்கும் என்று இந்தியா அறிவித்திருக்கிறது. சரிங்களா? அப்ப இந்த பதிவில் நம்ம முழுக்க பார்த்தது மார்ச் 18ஆம் தேதி குறிப்பாக TNPSC தேர்வுகளில் இடம்பெறக்கூடிய முக்கிய வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை பார்த்துருக்கோம். கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணி மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இருக்கக்கூடிய 2 எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றிப்பா.